கண்ணாமூச்சி ஆட்டம், காலை வார ஆட்டம்னு தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் ஆடி வரும் சதுரங்க ஆட்டம் களை கட்டிக்கிட்டு இருக்க. உச்சநீதிமன்றம் சுத்தியில தட்டிக்கிட்டு கண்டபடி பேசிவிடாதீங்கன்னு அரசியல்வாதிகளோட மைக்குக்கு கடிவாளம் போட பறக்கும் படை, சிறப்பு படை, தாவும் படை, சீரும் படைன்னு தேர்தல் ஆணையத்துக்கு போட்டியா அரசியல் கட்சிகளும் தொகுதிவாரி பொறுப்புகளை அள்ளி அள்ளி வழங்க தேர்தல் திருவிழா பட்டைய கலப்ப ஆரம்பிச்சிருச்சு. சும்மா விட்டுருவோமா நாம? 100 நாளை தாண்டி ஓடும் நம்ம பேப்பர் தோசையிலும் பட்டைய கலப்புவோம் வாங்க. தந்தனக்க 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 தந்தனக்க. பாரு பாரு நியூஸ் பாரு வாய்ஸ் சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி, கொள்ளை செய்தி, கொலை செய்தி, கொள்ளை செய்தி, நாட்டு செய்தி, வீட்டு செய்தி, நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்னன்னு கேளு, ஏது நீ பாரு. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் வேட்பாளர் பட்டியலில் 2 பெயர்கள். சிதம்பரத்தில் திருவள்ளூரில் தேர்தல் அறிக்கையும் வெளியீடு. அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவாக அரசு அதிகாரிகள் வேலை செய்தால் அடுத்து வரும் நடவடிக்கை. தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. புதுமை புதுமை புதுமை, புதுச்சேரியில் புதுமை. சட்டசபை கூட்டம் கூடி அரை மணி நேரத்தில் கலைப்பு. அப்படி என்னதான் நடந்துச்சு? அவசரமா கூடி 6 மாத கால பட்ஜெட்டை அரை மணி நேரத்துல தாக்கல் செய்து புதுவை அரசு சாதனை. அட, அரை மணி நேரத்துலயா? காங்கிரசும் அதிமுகவும் வெளிநடப்பு வேறையா? உண்மையிலே புதுமைதான். பேச்சு பேச்சு பேச்சு, அரசியல்வாதிகள் பேச்சு, கண்டபடி பேச்சு, காதையடைக்கு பேச்சு, உசுப்பேத்தும் பேச்சு, எரிச்சல் ஊட்டும் பேச்சு. வேண்டா பேச்சை கண்காணிக்க சட்ட ஆணையத்துக்கு உத்தரவு. உச்ச நீதிமன்றம் உத்தரவு. ஓடுங்கம்மா ஓட்டு மம்தா கட்சியை பார்த்து ஜந்தர் மந்தரில் நின்று அண்ணா மம்தா இணைந்து பிரச்சாரம் செய்ய திட்டம். அண்ணா இடையில அப்சன்ட், மம்தா அப்செட். பனி 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 வெண்பனி, காஷ்மீர் மண்ணில் குளிர் பனி, இமயமலையில் சரியும் பனி. காலையில் பனி, மாலையில் பனி, சாலையில் பனி, பனிமலையில் நடுங்குது காஷ்மீர். சிலி நாட்டு அதிபராக பெண் புலி 2ஆம் முறையா மிச்சல் பாஷ்லே பதவியேற்பு விழாவில் உற்சாகம். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. சந்தன கடத்தல் வீரப்பனின் கூட்டாளிகள் என்று 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அப்புறம் ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட வழக்கில் மத்திய அரசின் மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டதாக தூக்கு கயிற்றை துண்டிக்கிறார் நமது உச்சநீதிமன்ற செய்தியாளர். முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுச்சேரியில் போட்டியிடுகிறார் என்று தாமரை கூட்டணி பட்டியலை போட்டு உடைக்கிறார் நமது அண்டை மாநிலத்து செய்தியாளர். இலங்கை சிறையில் அடைபட்டு கிடந்த தமிழக மீனவர்கள் 116 பேரை இலங்கை ஊர்காவல் நீதிமன்றம் விடுவித்து தீர்ப்பு சொல்லியதாக வலையை வீசுகிறார் நமது நெடுந்தீவு செய்தியாளர். இலங்கை மீனவர், தமிழக மீனவர் இருதரப்பும் கூடி பேசும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை மறுபடியும் ஒத்திவைக்கப்பட்டு விட்டதாக ஓடுங்கப்பலை இழுத்து பிடித்து நங்குரம் பாய்ச்சுகிறார் நமது அரசு தரப்பு செய்தியாளர். தேர்தல் பரப்புரைக்கு தேதி குறித்த தேமுதிகவின் கேப்டன் வேட்பாளர்களை தேர்வு செய்ய தீவிரமாக கூடி கலந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக நமது கோயம்பேட்டு செய்தியாளர் மத்தளம் கொட்டுகிறார். ஆற்காட்டு வீராசாமியும் மறைந்த சிட்டி பாபுவும் இல்லை என்றால் கம்பிக்கு பின்னால் இருந்த மு.க. ஸ்டாலின் முறுக்கேறிய தம்பியாக சிறை மீண்ட சிங்கமாக வந்திருக்க மாட்டார் என்று திமுக தலைவர் திருவாளர் மு.க. திருமண வீட்டில் உருகியதாக நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறார் நமது நடப்பு செய்தியாளர். ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இந்தியா முழுவதும் போட்டி போட விளக்குமாத்து கட்சி தயாராகி வருவதாகவும் ஆராசாவுக்கும் தயாநிதி மாறனுக்கும் எதிராக வேட்பாளர்கள் தயார் எனவும் தமிழக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளதாக செய்தியாளர் சந்திப்பு செய்திகளை நிரப்புகிறார் நமது நேரலை செய்தியாளர். இழுபறியில் கிடந்த பாஜக கூட்டணியில் கட்சிகள் போட்டியிடும் எண்ணிக்கை ஒரு வழியாக முடிவு செய்யப்பட்டு விட்டதாக
14-8-8-7-1-1-1 என்று பங்கீடு அறிவிப்பை பட்டியல் போடுகிறார் நமது உளவுத்துறை செய்தியாளர். தனியார் செவிலியர்கள் அரசு மருத்துவமனையில் வேலை செய்ய எந்த தடையும் இல்லை என்று தமிழக அரசின் உத்தரவிற்கு உயர்நீதிமன்றம் பச்சை கொடி காட்டிவிட்டதாக வெள்ளை அங்கியை மாட்டுகிறார் நமது கருப்பு கோட்டு செய்தியாளர். டெல்லி டு மும்பை பிளைட் பிடித்து பறந்து போன ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்டோவிலும் ரயிலிலும் பயணம் செய்து பரபரப்பை கிளப்பியதாக கூட்ட நெரிசலில் சிக்கி மீண்ட நமது விளம்பர செய்தியாளர் விவரிக்கிறார். யார் அகம்பாவம் பிடித்தவர், மோடியா நிதிஷா என்பதை வரப்போகும் தேர்தல் பீகாரில் நிரூபிக்கும் என்று பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் கொதித்து போனதாக பேரணியில் நடக்கிறார் நமது தேர்தல் செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்தியை தேடி நடக்கிறோம். வந்துருச்சுன்னு அந்த காலத்துல குதிரை வண்டியில வரப்போற படப்பெட்டியை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் படத்தோட ரிலீஸையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு வந்துடும், பொங்கலுக்கு வந்துடும், புது வருஷத்துக்கு வந்துடும், அமாவாசைக்கு வந்துடும், பௌர்ணமிக்கு வந்துடும்னு எதிர்பார்ப்பு மேலே எதிர்பார்ப்பை உருவாக்கி வச்சிருக்கும் கோச்சடையான் படத்தோட திரைக்கு பின்னால் நடக்கிற கதையை தாங்க இப்போ பார்க்க போகிறோம். கண்ணா, நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வருவேன். இது ரஜினி அடித்த பாலிடிக்ஸ் பஞ்ச். ஆனால் கடைசி வரைக்கும் வர வேண்டிய நேரமும் வரல, அவரும் அரசியலுக்கு வரல. ராணா, கோச்சடையான்னு ரஜினி படங்கள் வரும் ஆனால் வராதுங்கிற மாதிரி இழுத்தடிச்சு ஒரு வழியாக வரப்போகிற கோடை விடுமுறையில் கோச்சடையான் ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. ராணா படத்தின் கதை தான் இப்போ அனிமேஷன் ஒப்பனையோட வந்திருக்கு. ராணா ஷூட்டிங் ஆரம்பிக்கிறப்போ ரஜினியோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆக ராணா அனிமேஷன் கோச்சடையான் ஆயிட்டாரு. முதல்ல KS ரவிக்குமார் தான் டைரக்டர்னாங்க. இப்போ கதை திரைக்கதை மட்டும்தான் ரவிக்குமார். எந்திரன் படத்திற்கு பிறகு வரும் கோச்சடையான் ரஜினி ரசிகர்களுக்கு விடுமுறை கொண்டாட்டமாக இருக்கும்னு இசை வெளியீட்டு விழாவில் சொன்னாங்க. இடையில ரஜினி தமிழரா இல்லையான்னு ஒரு விவாதத்தையும் கிளப்பி விட்டு வெத்தலை பாக்கு போட்டாரு வைரமுத்து. வழக்கம் போல தமிழ் ரசிகர்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு விழாவில் பேசியிருக்காரு ரஜினி. ஆனா இந்த கோச்சடையான் ரிலீஸ் அப்போ ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் சட்டுன்னு தெரியுது. பொதுவா ஒவ்வொரு ரஜினி படம் ரிலீஸ் ஆகும் போதும் ரஜினி அரசியலுக்கு வரப்போறாரு, அடையாளம் காட்ட போறாரு, வாய்ஸ் கொடுக்க போறாரு, தன்னோட சாய்ஸ் யாருன்னு சொல்ல போறாருன்னு ஏகப்பட்ட செய்திகள் வரும். பத்திரிகைகள் ஒரு பக்கம் பரபரப்பா கவர் ஸ்டோரி எழுத, ரசிகர்கள் இன்னொரு பக்கம் பாலாபிஷேகம் வீராபிஷேகம்னு கிளப்புவாங்க. அப்புறம் என்ன, படம் பிக்கப் ஆனதும் வந்த வதந்தியெல்லாம் வந்த இடம் தெரியாம போயிடும். ஆனா பரபரப்பா தேர்தல் நேரத்துல ரிலீஸ் ஆகிற கோச்சடையான் எந்த அரசியலும் பேசாம குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லோருக்குமான படமாக வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கிறாங்க. குஜராத் மாநிலம் வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்கிறாரு இந்த கெஜ்ரிவால். அவரை பார்த்து நான் கேட்குறேன், அவருக்கு தைரியம் இருந்தால் குஜராத்தில் ஏதாவது ஒரு இடத்துல எங்க நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் மேலே அவர் முதல்வராக்கின மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், அதுக்கு பதில் சொல்ல அவர் தயாராக இருக்காருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பில்டப்புக்கும் விளம்பரத்துக்கும் வந்து கேள்வி கேட்பாரு. இந்த கெஜ்ரிவால் மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் எதுக்குங்க இவர் பதில் சொல்லணும்? அண்ணாச்சி இப்படி பதில் சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறது நான் இல்லைங்க, அமித்ஷா அதாங்க பாரதிய ஜனதா பொதுச் செயலாளர். அரசியல் நேரங்களில் தேர்தல் பிரச்சாரங்களிலே
வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கயிறாக திரிப்பேன். இது போல மாயாஜால வார்த்தைகளை கூறி பிரச்சாரம் பண்ணுவதற்கு இவர் போல் வேறு யாரும் இல்லை. இதே போலத்தான் 2011 சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 மாதங்களில் மின்வெட்டை வெட்டுவோம் என்றார். இதே போல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருப்பதற்கும் நிறைவேற்றவே முடியாத வாக்குறுதிகளை கொடுப்பதற்கும் ஜெயலலிதாவுக்கு நிகர் ஜெயலலிதாவே. ஐயா, இந்த மாதிரி நேருக்கு நேர் போட்டி வச்சது நான் இல்லைங்க, மு.க. ஸ்டாலின். பாஜகவோட வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வர கூட்டத்தை விட எங்க கட்சிக்கு வர கூட்டம் தாங்க அதிகம். ஆனா பாருங்க, அவங்க ஒரு ட்ரிக்ஸ் பண்றாங்க. ஆமாங்க, அவங்க கட்சிக்கு வர கூட்டத்துல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தொண்டர்களை தள்ளி தள்ளி உட்கார வச்சிடறாங்க. பார்க்கறதுக்கு நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. எங்க கட்சிக்கு வர கூட்டத்தில் வர தொண்டர்களாத்தையுமே நெருக்கமாக உட்கார வைப்போம். அதனால பார்க்கறதுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி தெரியுங்க. மற்றபடி எங்களுக்கு தாங்க கூட்டம் அதிகம். ஆமாங்க, இப்படி கூட்டத்தை பற்றி கூட்டம் போட்டு சொன்னது நான் இல்லைங்க, உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ். பலன் 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 பட்டம் கூட விட தெரியாதுன்னு இளைய சூரியன், குட்டி தளபதி அப்படின்னு என்னென்னமோ பட்டம்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க. படம் நடிக்க வந்த ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கும் அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் நடிக்க தாங்க இங்கே வந்திருக்கேன். திரும்ப திரும்ப என்னை அரசியலை சம்மந்தப்படுத்தாதீங்க. எத்தனை தடவைங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் பேசுகிற வயசும் எனக்கு கிடையாது. அரசியல் பார்த்துக்க தான் என் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ஏங்க இப்படி அப்படின்னு நான் சொல்லிங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி அவரோட பேரன் நடிகர் அருள்நிதி சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி இருக்காருல்லங்க, அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. நானும் அவரும் அரசியலை பற்றி அதிகமாக விவாதிச்சுக்கோம். அவருக்கு நான் ஒரே ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், அதை அவர் கேட்டுக்க சொல்லுங்க. என்னென்னா, ஒரே ஒரு டிவி சேனலுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாருங்க. ஏன் அப்படி செய்கிறீங்க? எல்லா டிவி சேனலுக்கும் எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் பேட்டி கொடுங்க, அவங்ககிட்டலாம் பேசுங்க. இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் கிடையாதுங்க. அண்ணாச்சி, இப்படி பயம்லாம் பேசுனது நான் இல்லைங்க, உமர் அப்துல்லா, ஜம்மு காஷ்மீர் முதல்வர். சேலை கொடுத்தாங்க, வேட்டி கொடுத்தாங்க, பிரியாணி கொடுத்தாங்க, சாராயம் கொடுத்தாங்க, கம்மல் கொடுத்தாங்க, மூக்குத்தி கொடுத்தாங்க, சீசனுக்கு தகுந்த மாதிரி கொசுப்பேடு கூட இலவசமாக கொடுத்தாங்க. எல்லாம் எதுக்கு? ஒரு ஓட்டுக்காகத்தான். இலவசமாக கொடுத்து நம்ம ஓட்டையெல்லாம் விலைக்கு வாங்கிடுவாங்க. இப்போ என்னடான்னா, பிரச்சாரம் நடக்கிற இடத்துல ஓசியில டீ குடிக்கிறதுக்கு கூட தடையை போட்டாங்க. அதாங்க இன்றைய கேலி சித்திரம். காட்டும். சின்ன கட்சி, சிறிய கட்சி, சின்னஞ்சிறிய கட்சி எல்லாம் ஒன்னா கூடி அதிமுக அணிக்கு ஆதரவு தெரிவிக்க, 1-2 கட்சிகளை கூட்டு சேர்த்து திமுக எதிர்த்து நிற்க, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தனியா நிற்க, முடிவே இல்லாம இழுபறியில பாஜக நிற்க, இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும்னு அரசியல் கட்சிகளோட கூட்டணி அறிவிப்பை எதிர்பார்த்து டீ பெட்டியை உத்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் செய்தி வந்த பாடில்லை. அப்படி என்னதான் சிக்கல்னு நமக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. சரி வாங்க, அப்படியே கூட்டணி சந்தையில் பூந்து ஒரு சுத்திட்டு வருவோம். அணியா நிக்கிறவங்க எல்லாம் தனியா நிக்கிறாங்க, தனியா நின்னவங்க எல்லாம் அணியா நிக்கிறாங்க. அட, இந்த மாதிரி ஒரு தேர்தலை இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்த்தது இல்லைங்க. இப்போதைய நிலவரப்படி 5 முனை போட்டி போட்டு தாக்குன்னு தாக்க போறாங்க. முதல்ல அம்மா கூட்டணி. எங்கே கம்யூனிஸ்டுகள் தங்களோட கொடியில அருவா சுத்தியல் நட்சத்திரத்தோட அம்மா படத்தையும் போட்டுடுவாங்களோங்கிற அளவுக்கு அப்படி ஒரு ஃபெவிகால் கூட்டணி. கடைசி வரைக்கும் அதிமுக காரங்க கம்யூனிஸ்டுகளுக்கு எத்தனை தொகுதின்னு வாயே திறக்கல. கடைசியில காம்ரேடுகளை ஓரம் கட்டிட்டாங்க. அப்புறம் என்ன, ஓடினோம் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினோம்னு விரக்தி வசனம் பேசின காம்ரேடுகள் அடுத்து என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. இடையில கருணாநிதி வேற ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து பிரியத்தை காட்டினாரு. ஒரு வழியா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க.
கருணாநிதி கூட்டணியில மட்டும் காமெடிக்கு பஞ்சமா என்ன? பொதுவா தமிழ் சினிமாவில் தியாகம் பண்றதுக்குன்னே சில கேரக்டர்கள் இருக்கும். அப்படி ஒரு தியாகச்செம்மல் தான் திருமாவளவன். எவ்வளவு விமர்சன வெடிகுண்டுகள் வீசினாலும் ஜஸ்ட் லைக் தட் தொடச்சிட்டு லைட்டா வலிக்குதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்வாரு. இப்ப திமுக கூட்டணியில திருமா 5 சீட்டு கேட்க கலைஞர் ஒன்னே ஒண்ணுதான்னு கராரா சொன்னாரு. ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிற எங்களுக்கு ஒரு சீட்டு தரது நியாயமான்னு திருமா கேட்க, ஒன்னா இருக்க கத்துக்கணும், சீட்டு ஒண்ணு தந்தா ஒத்துக்கணும்னு கருணாநிதி சொல்ல, எப்படியோ 2 சீட்டை வாங்கி திருப்தியாக இருப்பாரு திருமா. பாஜக கூட்டணி இன்றைய நிமிஷம் வரைக்கும் இழுபறி கூட்டணியா தான் இருக்கு. அதுலயும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் கூட்டணி பத்தி முடிவெடுக்கிறதுக்கே மலேசியா சிங்கப்பூர்னு பறந்தாரு. அதுவும் காலையில டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே கருணாநிதி கட்சியோட பேச்சுவார்த்தை, மதியம் லஞ்சுக்கு காங்கிரஸோட டீலிங், நைட்டு டின்னருக்கு பாஜகவோட பேச்சுவார்த்தைன்னு மார்னிங் ஷோ, மேட்னி ஷோ, நைட் ஷோன்னு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு வழியா தெற்காசிய நாட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சு கேப்டனோட ஃப்ளைட் கமலாலயத்துல லேண்ட் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அதுலயும் ஏகப்பட்ட குழப்பம். கல்யாணத்துக்கு முன்னாலேயே குழந்தைக்கு குப்புசாமின்னு பேர் வச்ச மாதிரி 10 தொகுதிக்கும் வேட்பாளர்களை அறிவிச்சு பிரச்சாரத்தை தொடங்கின பாமக இந்த கூட்டணியிலையும் வழக்கம் போல நம்ம பம்பரத்துல ஆக்கர் குத்துவாங்களோன்னு பதட்டத்துல இருக்கிற வைகோ வீராப்பு காட்டுற விஜயகாந்த்னு இத்தனை பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ள பொன் ராதாகிருஷ்ணன் மனசு புண்ணாகிடும் போல. இதுக்கு இடையில அணு உலை எதிர்ப்பு உதயகுமார் ஆம் ஆத்மி குல்லா மாட்டியிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து குல்லாவை மக்களுக்கு போடாம இருந்தா சரிதான். 100வது பிறந்த நாள், 100வது திருமண நாள் வாழ்த்துக்களை பார்த்திருக்கோம். 100 நாள் ஓடின திரைப்படத்தோட வெற்றி விழா கொண்டாட்டத்தையும் பார்த்திருக்கோம். அதுல தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர், நடிகை, இசையமைப்பாளர், கலைஞர்கள், ரசிகர்கள் எல்லாம் ஒன்னா கூடி ஆரவாரம் செய்வாங்க பார்த்திருக்கோம். ஆனா பாருங்க, நம்ம பேப்பர் தோசையோட 100 நாள் கொண்டாட்டத்தை பூமியில் உள்ள மனுஷங்க மட்டும் இல்லைங்க, விண்ணையும் மண்ணையும் தாண்டி செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற ஜீவராசிகளில் ஆரம்பிச்சு புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லா கிரகத்தில் இருக்கிற உயிரினங்களும் கொண்டாட்டமாக கொண்டாடி இருக்காங்க. இந்த சந்தோஷத்தை நம்ம ஊர் ஆடு மாடு மட்டும் சும்மா விட்டுருமா என்ன? பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. பாரதி எழுதினாரு, பாடினாரு. பார் இப்போ தான் மாறி இருக்காரு. இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடு இல்லை, பாருக்குள்ளே நல்ல நாடு எது? நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தானே? ஆமாம், அதில் குறைச்செல்லாம் சொல்ல முடியாது. பாருக்குள்ளே அருமையான நாடு. அதுலேயும் அந்த பார் அப்படின்னு இருக்கு, அது எந்த சட்டத்திட்டத்துக்குள்ளேயும் அங்கே ஆகப்பட்டது இல்லையா? அவ்வளோ கேவலமாக இருக்குமாங்க. என்ன சட்டமும் அங்கே வேலைக்கு ஆகாது, எந்த சட்டமும் வேலைக்கு ஆகாது. என்ன வேலை விற்கிறாங்களோ அது அவங்க தான். இந்த மோட்டலில் நிறுத்துவாங்கல்ல, பஸ்ஸெல்லாம் அங்கே வைக்கிறது தான் வேலை. ஆமாம். ஏன்னா ரைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு எந்த ஊர் எங்கே போகிறது? ஆமாம். குடிக்கிற தண்ணி வேணும்னா 25 ரூபா கொடு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? கொடுத்து தான் ஆகணும். ஆமாம், அது மாதிரி தான் இது போர்டு போட்டு எழுதி போட்டே விற்கிறாங்களாம். எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு விலையாம். அது என்னடான்னு விசாரித்து பார்த்தா அதில் அனுமதியே இல்லாமல் பல பார் ஓடிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, ரொம்ப பாரு அனுமதியே இல்லாமையா. அரசுக்கு வருமானமும் இல்லை. வருமானம்னு அந்த வருமானமே போதும், அதுவே தான் கோடி கோடியாக குறிச்சு கொடுக்குறானே நம்ம ஆளு. ஆமாம், அது மெயின் வருமானம். மெயின் வருமானம். சைடு வருமானத்தை அது கட்சிக்காரங்களா அப்படி இல்லை ஒன்றிய கவுன்சிலரா அது மாதிரி அப்படி அவங்கவுங்க பார்த்துக்கிறது. அந்தந்த ஏரியாவில் யார் பெரியாலோ அவங்க பார்த்துக்கிறது. அது அடிச்சுட்டு அவன் பார்த்துக்கிறான். அது அதில் கொடுக்க வேண்டிய அவனை கேட்டால் அவன் சொல்கிறான், வர்றவருக்கு பூரா மாமூல் கொடுக்குறதுக்கு நாங்கள் இப்படி விற்றா தான் சரியாக வரும். அப்போ எங்கெங்கேயோ அதுக்கும் கசிவெல்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஓஹோ, ஆமாம். அப்போ நம்ம தான் பெரிய முதலாளி. குடிக்க போகிறவங்கலாம் ஆமாம், எல்லாத்துக்குமே அவங்க தான் கொடுத்துட்டு போகிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுக்கலாம். ஆமாம் ஆமாம். இதில் அது ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது, நாட்டுக்கு தேவை நாமே நடத்தும் கூட்டு பண்ணை விவசாயம் அப்படின்னாங்க. கூட்டுறவுங்கிறது விவசாயத்தையெல்லாம் கூட்டுறவாக்கணும்னு அப்போ பாடுவாங்க, கனவு கண்டாங்க நம்ம முன்னோர்கள்லாம். விவசாயத்தை எல்லாம்
கூட்டு பண்ணைகளாக்கி எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் மாதிரி வச்சுட்டு பண்ணைகளாக்கி விவசாயம் பண்ணணும். யாரும் முதலாளி கிடையாது. இப்போ தனியார் பண்ணையாக்கி விட்டாங்க விவசாயத்தை. இல்லைன்னா பிளாட் போட்டு விட்டுவிட்டாங்க, விடுவாங்க. இல்லாட்டி தனியார் பண்ணைன்னு ஆக்கிட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு, கார்ப்பரேட் கம்பெனிகள் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஒரு நோக்கம் மாற்றிட்டாங்க, இல்லாட்டி பிளாட் போட்டாங்க. அதெல்லாம் கூட்டுறவுக்கு வேலை இல்லை. ஆமாம். இப்போ கூட்டுறவு வேலைன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாரை எடுத்து நடத்துகிறோம், பாருக்குள்ளே நல்லா நாடு, பாரை எடுத்து நடத்துகிறோம். வருமானம் அரசுக்கும் ஆச்சு, நல்லா நீட்டாகவும் இருக்கும். என்னென்னா நீட்டாக இல்லைங்கிறது அது இந்த உணவு வழங்கல் அதிகாரி, அந்த அதிகாரி, இந்த அதிகாரி, அது தரக்கட்டுப்பாட்டு வாரியம், உணவுப் பொருளை வந்து சோதனையிடுறதுக்கு அதிகாரி, சம்பளம் எல்லாருக்கும் கொடுத்து, அது யாரும் எதுவும் போய் அங்கே சோதிக்கிறது இல்லை, எல்லாம் மக்களை சோதிக்கிறதா இருக்குது. அது பூரா வாங்கி சாப்பிட்டு செத்தவன் செத்தான் பொழைச்சவன். ஒரு பக்கம் வந்து மது விலக்கு பண்ணணும்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இதில் வேற கூட்டுறவா அது மாற்றணும்னா எப்படி? ஆமாம், இருக்கிறத ஒழிக்கிறதுக்கு வழியை பாருங்கடான்னா அதை நல்லா நடத்துறதுக்கு எங்கள்கிட்ட கொடுங்க, திறமையாக நடத்துறதுக்கு. இதில் வேற நல்ல தரமான கிடக்கட்டும், கிளவியை கூப்பிட்டு மனையில் வைன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை கூப்பிட்டு மனையில் வை இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. அவன் இல்லடா குடி இருக்கிறதே நாட்டில் குடி, சரி அவன் போறான் குடியாரப்ப இருத்தாப்புல ஊத்து அப்படி. நம்ம கதையை அப்படித்தான் இருக்கு. எல்லாம் ஒழிக்கலாம்னு பார்த்தா கூட்டுறவு பார் நடத்துறாங்களாம். இல்லை, அது மூலியம் வந்து தரமான சைடிஷ் கிடைக்குன்னு சொல்றாங்களே, ரொம்ப முக்கியம். ரொம்ப சைடிஷ் தரமான முக்கியம், ரொம்ப முக்கியம். கூட்டுறவு பண்றதுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு. இதுல போட்டி போடுறாங்க வருமானத்துக்கு. பாருங்க. வண்டு ஒன்று என்ன சுற்றி பறக்குது, கதவை திறந்து காதை வந்து கடிக்குது, கண்ட நேரம் கண்டபடி சுற்றுது, தண்டுவடம் சிலிர்க்க ஐஸு வைக்குது. வண்டு ஒன்று என்ன சுற்றி பறக்குது, கதவை திறந்து காதை வந்து கடிக்குது. வண்டி வண்டியா வாக்குறுதியாக கொட்டுது, வாய்ப்பு தானு வாசல் பக்கம் கெஞ்சுது. வசவசன்னு இலவசங்கள் பல்ல காட்டுது, பசபசன்னு பச்சை துட்டு ஓட்டு கேட்குது. வண்டு ஒன்று என்ன சுற்றி பறக்குது, கதவை திறந்து காதை வந்து கடிக்குது. கடந்த முறை சொன்ன தேர்தல் அறிக்கை இந்த முறை எங்கே போச்சு பூப்பறிக்க. விளக்கம் கேட்க இங்கே இடம் இல்லை, கேட்டால் தான் வந்து நிற்கும் பெரும் தொல்லை. வண்டு ஒன்று என்ன சுற்றி பறக்குது, கதவை திறந்து காதை வந்து கடிக்குது. விரலில் மை வைக்கும் வர மரியாதை, வச்ச மையை காஞ்ச பிறகு புலம்பாத. ஆனாலும் எனக்கு உண்டு சுயமரியாதை, நின்று கவனிச்சு ஓட்டு போடும் தனி பாதை. வண்டு ஒன்று என்ன சுற்றி பறக்குது, கதவை திறந்து காதை வந்து கடிக்குது. வட்டமிட்டு வந்து குடிக்கும் அது தேனு, குடிச்ச பின்ன நான் அதுக்கு வெறும் பேனு. உங்களோட எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் கச்சையை கட்டிக்கிட்டு வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட தினசரி செய்திகளாக கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் குதூகலமாக குடும்பத்தோட பார்த்து ரசிச்சிருப்பீங்க. கூட்டணி அறிவிப்பு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும்னு தேசிய கட்சிகளோட அறிவிப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நாளைக்கு வரப்போற நம்ம பேப்பர் தோசையும் ஆவலா ஆசையா எதிர்பார்த்து காத்திருங்க. சூப்பரான செய்தி நம்ம செய்தி.